வணக்கம் டாக்டர். ஹரி, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெரி வெல் டாக்டர். குட் டு see you in the ring side of your political campaign. ரொம்ப மகிழ்ச்சி. பிரச்சாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பார்த்தா தெரியல. எனக்கு இப்போ இந்த தந்தி டிவி நேயர்கள்லாம் இது யாருன்னு கேட்பாங்க. அந்த நேரத்துக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கேன். அந்த அளவுக்கு இன்னும் இல்ல. குரலும் போயிடுச்சு, கலர் எல்லாம் போயிடுச்சு, வெயில், பிரச்சாரம் உச்சத்துல இருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்டபிளி நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. சோ சேவ் யுவர் எனர்ஜிஸ். சூரிய தாக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க சொல்ற அர்த்தம் வேற. களத்துல அப்படி எதுவுமே கிடையாது. எங்களுடைய இயற்கையான சூரியனுடையது, இங்க இருக்கிற செயற்கையான சூரியனுடைய தாக்கம் ஒண்ணுமே கிடையாது. இந்த இங்க இருக்கிற செயற்கையான சூரிய தாக்கம் மக்கள் மிகுந்த கோபத்துல இருக்கிறாங்க. 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு அவங்க வாக்குறுதியை 550 வாக்குறுதிகளில் வெறும் 50 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. 500 வாக்குறுதிகள் நிறைவேற்றல. அதுவும் முக்கியமானது, அரசு ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. விவசாயிகள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் வீட்டில் பெண்கள் முக்கியமாக நிறைய கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த வெதர்லயும் பசுமையா இருக்கே சில இடங்கள்லாம். எங்க இலையெல்லாம் பசுமையா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. காஞ்சி போயிடுச்சு இந்த மாவட்டம். எங்க பார்த்தாலும் வறட்சியா இருக்குது, காஞ்சி மாவட்டம். ஆனால் இந்த மாவட்டத்துல பல வளங்கள் இருக்கு. தருமபுரி மாவட்டத்துல பல வளங்கள் வேற. நான் கேட்கற தெரியுது. நீங்க அதான் நான் டைவர்ட் பண்றேன் அதுல. அதனால இந்த மாவட்டத்துல எவ்வளவு வளங்கள் இருக்கு. ஆனா அந்த வளங்களை சரியான முறையில இவங்க கையாளல. இலையும் மாம்பழமும் நல்லா ஒட்டிருக்குமே, ஒட்டியே இருக்கே. இப்போ முறை ஏன் பிரிஞ்சிருச்சு? இல்ல, இப்போ பூவும் பழமும் ஒன்னா சேர்ந்துருக்கு. போதும். ரெண்டு கட்சி கூட போய் அவங்களுக்கு எல்லாம் எங்க தோல்ல சுமந்து 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 அவங்களுக்கு உயிரை கொடுத்து அவங்கள முதலமைச்சர் ஆக்கி கடைசியில் அவங்க கிட்ட போயிட்டு எங்களுக்கு சமூக நீதி கொடுங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, டாஸ்மாக் கடையை மூடுங்க, இந்த தடுப்பணையில கட்டுங்க, விவசாயிகளுக்கு விளைபொருளில் கொஞ்சம் விலையை ஏற்றி கொடுங்க, இப்படியெல்லாம் தொடர்ந்து இவங்க 2 பேர்கிட்டும் கெஞ்சி 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 எங்களுக்கு அழுத்து போச்சு. மாத்தி சொல்றாங்களே. எடப்பாடி பழனிசாமி நமக்கு பேட்டி கொடுத்தாரு, நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க தான் வருத்தப்படும். 3 எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா எங்களால, அதிமுகவால, கூட்டணியில இல்லாததுக்கு பாமக தான் வருத்தப்படும். அதாவது ஹரி, 10 ஆண்டுகளுக்கு பிறகும் அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் செஞ்சிருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் பிறகும் அதிமுக 66 எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா இதுவே பெரிய சாதனையை நான் சொல்லுவேன். நான் அதுக்கு நீங்க தான் காரணமா? அதுல 66 எம்எல்ஏக்களில் 36 எம்எல்ஏக்கள் நாங்க காரணம். அடிச்சு சொல்லுவேன் நான். எங்க வேணா அடிச்சு சொல்ல, எங்கிட்ட புள்ளி விவரங்கள் இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் கூட 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க அடுத்தது எதிர்கட்சியார் நேரத்தில் 60 தான் ஜெயிச்சாங்க. ஆனா எங்களால 66 எம்எல்ஏக்களில் 36 எம்எல்ஏக்கள் எங்களால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாங்க ஒத்துக்கிறோம். எங்க 5 எம்எல்ஏக்கள் அவங்களால வெற்றி பெற்றிருக்கிறோம், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எங்களால 36 அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்ததுனால இழந்தாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன்னுமுடுக்குறாங்க. எங்களுக்கு கொடுக்கலன்னா 20 எம்எல்ஏ மேல தாண்டி இருக்க மாட்டாங்க. 10% கொடுத்தது எடப்பாடி ஆராய்ச்சி. ஏன் இன்னும் கூடுதலா அவங்க வெற்றி பெற முடியலன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை, இபிஎஸ் ஓபிஎஸ் குள்ள பிரச்சனை, 2 பேருக்குள்ள போட்டி, யார் முதலமைச்சரா வரணும், அதுக்குள்ளே தேர்தலுக்கு முன்பே அவங்களுக்குள்ள பிரச்சனை. அது எல்லாருக்கும் தெரியுது. 24க்கு வருவோம். இந்த எலெக்ஷன்ல அதிமுக உங்க கூட கூட்டணியே பேசலையாமே, உங்களை அப்ரோச்சே பண்ணலையாமே? நாங்க பேசவே இல்லையே. அவங்களும் உங்களை அப்ரோச் பண்ணலையா? அது இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். கேட்டேன், நாங்க அப்ரோச் பண்ணல. அதிமுக அப்ரோச் பண்ணிருப்பாங்க தானே. அதிமுக விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சி கெஞ்சினாங்க கூட்டணிக்கு வர சொல்லி. எத்தனையோ முறை 5 முறை கேட்டிருக்காங்கன்னு அந்த செய்திகள்லாம் வந்தது எனக்கு. அவரு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு காங்கிரஸ் கிட்ட நாங்க உங்களுக்கு 18 சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கெஞ்சுறாங்க. காங்கிரஸ் கிட்ட 18 சீட் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. காங்கிரஸும் இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிறகு சீமான் அவர்களை போட்டு நீங்க எப்படியாவது வாங்கன்னு சொன்னாங்க. சீமான் அவர்களும் போல. பாட்டாளி மக்கள் கட்சியோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அவங்க மறுக்கலாம், நீங்க மறுக்கலாம். நான் பேசல. மருத்துவர் ஐயா அவர்கள் பேச்சுவார்த்தை அதிகாரம் எனக்கு கொடுத்தாரு. நான் அதிமுக நான் பேசல. சண்முகெல்லாம் பார்த்தேன். அவரு தைலாபுரம் தோட்டத்துக்கு வெளியில இருந்து போன் பண்ணி, ஐயா நான் தோட்டத்துக்கு வாசல்ல நின்றுட்டு இருக்கிறேன், சும்மா உங்களை பார்க்கணும். ஐயா தைலாபுரம் தோட்டத்துக்கு யார் போனாலும் ஐயா பார்ப்பாரு. வாசல்ல நின்றுட்டு, ஐயா நான் வாசல்ல நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது போய் பார்த்துருக்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் பார்த்துட்டதுக்கு அப்புறம் கூட்டணியை தான் பேசலை.
பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து அவரே உங்களுக்கு மீடியா கிட்ட, உங்க மீடியால முதல்ல தலைப்பு செய்தி வந்துடும். உடனே பார்த்தார் சண்முகம், சிவி சண்முகம் பார்த்தாரு, உங்க மீடியாவில் தானே வரும். ஏன்னா அவர்கிட்ட சொல்லி 5 நிமிஷத்துக்குள்ள செய்தி வெளியில வந்துடும். நீங்க தான் ரிலீஸ் பண்ணீங்கங்கறாங்க. யாரு? நான். எங்களுக்கு தேவையா? எங்களுக்கு நாங்க பேசவே கூட இல்லைன்னு சொல்றோம். நாங்க ஏன் ரிலீஸ் பண்ணணும்? பாஜகவுக்கும் உங்களுக்கும் ஒட்டுதான். அது ஏதோ ஸ்டாலின் அவர்கள் சொல்றது, ஏதோ பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. அங்கே பாஜக 98 இருந்து 2004 வரைக்கும் பாஜக கூட்டணியில் தான் இருந்தோம். அந்த கூட்டணியில் அவரும் தானே இருந்தாரு, திமுகவும் தானே இருந்தது. வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் நாங்கள் கூட்டணிகள் தான் இருந்தோம். இதுக்கப்புறம் 2014 பாஜக கூட கூட்டணியில் தானே நாங்கள் போட்டியிட்டோம், தருமபுரியில் வெற்றி பெற்றோம். 2019 அதிமுக பாஜக பாமக கூட்டணியில் தானே இருந்தது. 2021 அதிமுக பாமக பாஜக கூட்டணியில் தானே போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் அதிமுக வெளியேறி இருக்குது, அவ்வளவுதான். நாடாளுமன்ற தேர்தலில் 2014, 19, 24 3 தேர்தல். ஆனா உங்க மேல இருக்கிற இம்ப்ரெஷன் இன்னும் மாறல, பாத்தீங்களா? கூட்டணி மாறிட்டே இருக்கிறாங்க. அதான் இது ஒரு செயற்கையா உருவாக்கியது. இவங்க கூட கூட்டணி போனா நாங்க தியாகிகள், போலன்னா நாங்க துரோகிகளா, இவங்களே பேசிக்கிறது எங்களை பத்தி. திமுகவோட போலனா எங்களை பத்தி அவ்வளவு மோசமா பேசுவோம், விமர்சனம் பண்ணுவாங்க. அதிமுகவோட போலனா எங்களை பத்தி மிக மோசமா, அங்க போறாங்க இங்க போறாங்க. நாங்க எங்கேயுமே போலங்க, இங்கதான் இருக்கிறோம். அவங்க தான் போய் அங்க போய் இங்க போய் யாரையோட கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அது அவசியமும் கிடையாது. பொதுவான விமர்சனம் நீங்க நிறைய எதிர்கொண்டிருப்பீங்க, பொது வழியில பார்த்திருப்பீங்க. பாமக நிறைய பேரம் பேசும், கூட்டணி நிறைய கேட்கறாங்க. சில 100 கோடி வாங்கிட்டு தான் பாமக ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி போகுது. இது அதாவது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு எங்க மேல. அது யாராவது ஒருத்தர் நிரூபிக்க முடியும்? நம்ம பேசலாம், அப்படின்னா பேசலாம். அதாவது நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் டுபாக்கோ லாபியை தன்னந்தனியா நான் எதிர்த்தேன். அன்னைக்கு டுபாக்கோ லாபி எத்தனை 1000 கோடி வேணா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது என் ஆஃபீஸில் வந்தீங்கன்னா நாங்கள் சிபிஐயில் நாங்கள் சொல்லி நாங்கள் கைது செய்வோம்னு சொன்னோம். குட்கா லாபி எவ்வளோனா நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் லாபியிலேருந்து இந்த கொக்கோ கோலா, பெப்சி லாபி இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி நாங்கள் நேர்மையான முறையில் அரசியல் கடைபிடித்து இன்னைக்கு இந்தியாவுக்காக நாங்கள் உழைக்கிறோம். எங்கள்கிட்ட இவங்க கூட வரலன்னா உடனே இவங்க அப்பாவும் பிள்ளையும் கிளப்பி விட்டுடுவாங்க. எங்களை பற்றி 2Gயில் 1,76,000 கோடி வாங்கினாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதை பற்றி என்ன நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்களேன். நீங்கள் சும்மா பேசுறதே பேசிட்டு போகலாம். அவங்க கூட கூட்டணி வரலன்னா உடனே வாங்கிட்டாங்க போட்டாங்க. நாங்கள் வாங்கி என்ன, நாங்கள் அப்படி வாங்கியிருந்தோம்னா ஏதாவது ஒன்று வெளியில் ஏதாவது வந்திருக்கணும். நாங்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் தேர்தல் நடத்துறதுக்கு. ஒவ்வொரு தேர்தலில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். திமுக ஆளுங்கட்சி, அதிமுக ஆண்ட கட்சி. ஆனா அவங்க ரெண்டு கட்சிகளும் கொட்டிட்டு இருக்கிறாங்க, பணத்தை கொட்டிட்டு இருக்கிறாங்க. Why BJP டாக்டர்? Why not BJP? இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், 57 ஆண்டுகள் 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டுக்கு மிச்சம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று மக்களுக்கு நம்பிக்கை மீட்டுக்கிற அளவுக்கு தான், அதனால தான் இந்த முடிவு எடுத்துருக்கிறோம் நாங்கள். டு கிவ் பீப்புள் த கான்ஃபிடன்ஸ் தட் 2026 2 பேரும் இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எங்களுடைய எண்ணம் அது. சோ இந்த கணக்கு வந்து 2024 கணக்கு மட்டும் இல்ல, 26 கணக்குல என்னன்னா திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்கணும். அதற்கு இந்த தேர்தல் ஒரு முன்னோட்டமா நான் பார்க்கிறேன். நான் இந்த தேர்தலில் வந்து சரி திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடட்டும், மக்கள் ஓட்டு ஒரு மாற்று அணியா உருவாக்கணும்னு என்னுடைய. நான் இன்னும் விரிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 26க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதிமுகவோட இல்லாம பிஜேபியோட போட்டிட்டா ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடும், ஒரு பலமுனை போட்டி அடுத்த எலெக்ஷன்ல உருவாயிடும் கணக்கு. இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்குறோம். நாங்கள் திமுக வந்து திமுக மேல மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அதிமுக மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் அதிமுக இன்னும் நம்பிக்கை இழக்க போறாங்க. அடுத்த தேர்தல் திமுக மேல திமுகவுக்கு நிச்சயமா வாக்களிக்க போறது கிடையாது. அது உறுதியா வாக்களிக்க மாட்டாங்க. அது பை டிஃபால்ட். அதிமுகவோட இந்த முறை நீங்க கூட்டணிக்கு போயிருந்தீங்கன்னா அதிமுக தன்னுடைய பலத்தை தக்க வச்சிருக்கோம். சோ 26ல ஒரு பலமுனை போட்டி அப்படிங்கிறது சான்ஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி. ஏன்னா இது நான் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவங்க ஆட்சிக்கு வரணும்னு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நெகட்டிவ். இவங்க ஆட்சி விட்டு போகணும்னு ஓட்டு போடுவாங்க.
கலைஞர் மேல கோபம்னா ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு வருவாங்க பை டிஃபால்ட். ஜெயலலிதா அம்மையார் வரணும்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. இவர் வீட்டுக்கு போனோம் பை டிஃபால்ட் ஜெயலலிதா அம்மா இருப்பாங்க. அவங்க மேல கோவம்னா பை டிஃபால்ட் கலைஞர் இருப்பார். இதுதான் மாற்றி 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 வந்துட்டு இருக்குது. அதாவது இப்போ இந்த வர சட்டமன்ற தேர்தலில் பை டிஃபால்ட் திமுகவுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போடுவாங்க. இப்போ அந்த நேரத்தில் அண்ணா திமுக தான் பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. Are you not helping DMK? நிச்சயமா கிடையாது, உறுதியே கிடையாது. ஏன்னா எதிர் வாக்குகள் பிரியும் போது பயனாளி திமுக தானே. திமுக எதிர் வாக்குகள் உங்க அணிக்கு அதிமுகவுக்குன்னு பிரிஞ்சா பயனாளி. சரி, திருப்பி மீண்டும் அந்த தப்பை தொடர்ந்து கடந்த காலத்துல செஞ்ச தப்பை ஏன் மறுபடியும் செய்யணும்? அண்ணா திமுக கூட போறோம், அவங்க எங்களால கொஞ்சம் சீட்லாம் ஜெயிக்கிறாங்கன்னா மீண்டும் அவங்களுக்கும் நம்பிக்கை வரும், மக்களுக்கும் அவங்க மேல நம்பிக்கை வரும். அப்புறம் பை டிஃபால்ட் அவங்க 26ல நிப்பாங்க. இந்த சைக்கிளை உடைக்கணும். போதும், எவ்வளவு காலமா இந்த சைக்கிளை தொடர்ந்து தொடர்ந்து இவங்க அவங்க வரணும். இந்த சைக்கிள் உடைக்கிறதுக்காக நாங்க இது ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஒரு மாற்று வரணும். அந்த மாற்று வரணும், மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தோம். திமுக அண்ணா திமுக அல்லாது நான் திராவிட கட்சிகள் நான் சொல்லலை. ஏன்னா அதில் தேமுதிக திராவிட கட்சியா மதிமுக இருக்கலாம், மற்ற கட்சியில் இந்த 2 கட்சியும் வேண்டாம். திமுக அதிமுக வேண்டாம், மற்ற எல்லாம் சேரணும். வாங்க எல்லாம் சேர்றோம், சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அமைப்போம். பிஜேபி உங்களுடைய நேச்சுரல் அலையா? நீங்க சமூக நீதி பேசுறீங்க, அவங்க ஹிந்துத்துவா பேசுறாங்க, ஒட்டுதான். அதாவதுங்க ஏதோ திடீர்னு நான் மீண்டும் சொல்றேன், திடீர்னு நான் கூட சேர்ந்தது கிடையாது. நாங்க இவ்வளவு காலமா இருந்தோம். நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டுல சமூக நீதி கொள்கையில நாங்க விட்டு கொடுக்க போறது கிடையாது. இப்போ ஸ்டாலின் சொல்றாரு சமூக நீதி பேசுற ஐயா எப்படி பிஜேபி கூட போனாங்க, ஏன் நீங்க எப்படி போனீங்க? காமன் மினிமம் ப்ரோக்ராம். என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம்? ஏன் கலைஞர் போலையா? சமூக நீதி கலைஞர் பேசலையா? போலையா? ஏன் இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஐயாவும் மோடி அவர்களும் நீண்ட கால நட்பு இருக்கு. அந்த நட்பை பயன்படுத்தி நிச்சயமா ஐயா மோடி அவரிடம் சொல்லி இது கொண்டு வாங்கன்னு. ஏன்னா மோடி அவர்கள் ஐயாவை என்டிஏ கூட்டணியிலேயே மிக மூத்த தலைவர்னு சொல்றாரு. மோடி அவர்களும் ஓபிசி, ஐயா ஓபிசி. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியில் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம், அதற்கு எதிரானவர்கள் என்று சொல்லக்கூடாது. யாருமே சொல்லல, அபிஷியலா யாரும் சொல்லல. நடத்துவேன்னு சொல்வது இந்தியா கூட்டணி தானே. எது காங்கிரஸ் 77 ஆண்டுகளில் காங்கிரஸ் 60 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணதில்லை. 60 ஆண்டுகள் செய்யாத காங்கிரஸ் இப்ப செய்யுமா? பெட்டர் லேட் தானே. என்ன பெட்டர் லேட்? தேர்தலுக்காக தான் சொல்றாங்க, தேர்தலுக்காக சொல்றாங்க, தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்கறாங்க. கடந்த காலத்துல ஏன் பண்ணல? அந்த கேள்வி இருக்கு. பட் ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? 10 ஆண்டு காலம் இருந்த பிஜேபி பண்றேன்னு சொல்லல, பண்ண போறேன்னு சொல்லல. இன்னைக்கு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் பிராமிஸ் காங்கிரஸ் கிட்டே இருக்கு. 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஒரு வார்த்தை சொல்லலாமே, சொல்லி வைக்கலாமே. தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பு காங்கிரஸ் சொல்றதுக்கு என்ன காரணம்? தேர்தல். They don't mean it. They don't mean it. Absolutely not. கடந்த ஆண்டு செஞ்சது காரணம் மத்திய பிரதேஷ் தேர்தல், ராஜஸ்தான் தேர்தல், சத்தீஸ்கர் தேர்தல். அதுல ஓபிசி வாக்குகள் வாங்குறதுக்காக தான் காங்கிரஸ் இந்த அறிவித்தாங்க. அதுல தோத்தாங்க. தோத்தும் அதுல உறுதியா இருக்கிறாங்க. ஒரு ஆத்ம சுத்தி தோத்த பிறகு அப்படியே வேற வழி இல்லை, அதுல இருந்து பின்வாங்க முடியாது. பெரிய டாக்டருக்கும் சின்ன டாக்டருக்கும் மாற்றுக்கிறது. அவர் அதிமுக போகணும்னு சொன்னார், நீங்க பிஜேபி போகணும்னு சொன்னீங்க. அப்படியே 100 விழுக்காடு பொய்யான செய்தி. இது ஒவ்வொரு நடவடிக்கையும் ஐயா கிட்ட கேட்டுதான் இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம். நாங்க இதெல்லாம் வெளியே ஊடகத்துல வரதெல்லாம், ஊடகத்துல என்னமோ என் கூட ராத்திரி பகலும் இருந்த மாதிரியும் பேசுறது. அதாவது தமிழ்நாடு ஊடகத்தை நான் ரொம்ப மதிக்கிறோம் நான். ஆனா அந்த 1 மாசத்துல தேர்தல் முடியல, 1 மாசத்துல எனக்குலாம் அந்த ஊடகம்னா பொதுவாக நான் சொல்றேன், ஒரு சில ஊடக எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஒரு சில ஊடகத்தில் பொய்யான செய்தி தொடர்ந்து போட்டு எங்க மேல அவதூறுகளை பரப்பி இப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்க, என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரியே பேசி மக்களுக்கு பொய்யான செய்திகளை இந்த கடந்த 1 மாதத்துல பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அது ரொம்ப வருத்தம் எனக்கு. அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் பேசினது ஐயா கிட்ட தெரிஞ்சு ஐயாவுடைய அனுமதியை வச்சு தான் நான் பேசிட்டு இருந்தேன். நான் அதனால் ஐயா அதிமுக, நான் பாஜக தான், அது 100 விழுக்காடு பொய்யான செய்தி. எங்கள் கட்சிக்காரங்க மத்தியிலையும் அதை தான் பேசினது, ஐயாவும் பேசினாரு. அதனால இது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. வேண்டுமென்று அதிமுக சார்பில் இதை வேண்டுமென்று வெளியில பரப்பிட்டு இருந்தாங்க. You are on the same page. Absolutely. அதுல ஒரு எல்லளவும் எந்த பிரச்சனையும் எனக்கு ஐயாவும் கிடையாது. தாமதத்துக்கான காரணம் என்ன? இது இந்த தாமதம்னா இந்த பிஜேபி என்பது ஒரு தேசிய கட்சி, அவங்களுக்கு பல ஃபார்மாலிட்டிஸ், அவங்களுக்கு ஒவ்வொரு லெவல்
3 லெவல் இருக்கு அவங்களுக்குள்ள. நம்ம பக்கம் தயக்கம் இல்லையா? நிச்சயம் இல்லை. நம்ம பக்கத்துல ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒவ்வொரு கட்டத்திலையும் பேசி அவங்க அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் உயர்ந்த லெவல் பிரைம் மினிஸ்டர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவங்களாம் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு செய்தி திருப்பி ஒவ்வொரும் பேக் அண்ட் ஃபோர்த் பேசுறது தான். இப்போ பிஜேபிக்கும் உங்களுக்கும் ஒரு கன்வெர்டபிலிட்டி இருக்கா? இப்போ நீங்க நம்ம இருக்கிற தர்மபுரியிலயோ வேற இடங்கள்லயோ ஏடிஎம்கேக்கு ஒரு கணிசமான பேஸ் இருக்கு, பிஎம்கேக்கு இருக்கு. ஸோ ரெண்டும் பரஸ்பரம் கன்வெர்ட் ஆகும். ஆனா உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்ல பிஜேபி அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்களா? அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வாக்காளர்கள் பொது வாக்காளர்கள், எந்த கட்சியும் சாராத வாக்காளர்கள். அவங்க மனசுல இன்னைக்கு 2 கட்சியும் வேண்டான்னு ஒரு ஆழமான எண்ணம் இருக்கு. நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க மனசுல 2 பேரும் ஆட்சி சொன்னது போதும்பா, இவங்களால புதுசா தமிழ்நாடு கொடுக்க முடியாது. இவங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை பார்வைகள்லாம் கிடையாது. கரப்ஷன் 2 கட்சியும் இதே எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. இவங்க நிர்வாகம் செய்யல, வியாபாரம் வணிகம் செய்கிறார்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து. இந்த எண்ணம் தமிழ்நாட்டில் உள்ள பொது வாக்காளர்கள் நியூட்ரல் ஓட்டர்ஸ் மனதில் ஆழமா இருக்கு. பட் ரிசல்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. நீங்க அந்த முயற்சி 2016ல செஞ்சீங்க, விஜயகாந்த் செஞ்சாரு. அப்போ தேவர் டால் லீடர்ஸ். கலைஞர் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, டால் லீடர்ஸா இருந்தாங்க. இப்ப யாரும் கிடையாது, அவங்க 2 பேரும் இல்ல. அதனால மக்கள் இப்ப இருக்கிற இவங்க திமுக தலைமை, அதிமுக தலைமையில நம்பிக்கை இழந்துட்டாங்க. 2019ல ஒரு ஆன்டி மோடி வேவ் இருந்தது, அது சப்சைட் ஆயிருக்கு. ஆன்டி மோடி வேவ் குறைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்க? 2019ல அதிமுக இங்க ஆட்சி, மத்தியில பாஜக ஆட்சி. ஸோ 2 ஆன்டி இன்கம்பன்சி அப்ப இருந்தது. அப்போ 2019ல திமுக எதிர்கட்சியா இருந்த நேரத்துல ஆன்டி பிஜேபி அப்படி தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு அது ஓரளவு வெற்றி பெற்றுச்சு. 2021ல அந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் இல்ல. அது இந்த அளவுக்கு இந்த தேர்தலில் சுத்தமா கிடையாது. இந்த தேர்தலில் மாறாக 10 மடங்கு அதிகமா திமுக மேல கோபம். ஆன்டி பிஜேபியோட திமுக மேல 10 மடங்கு கோபம் அதிகமா இருக்கு. அதுதான் அதிகமா இருக்கு. மோடி அவர்களை எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலம் வேற, இந்த தேர்தல் வேறு. மோடி எத்தனையோ முறை வந்திருக்கிறாரு. திமுக எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் சொன்ன திமுக இன்னைக்கு தமிழை மறந்துட்டாங்க. அவங்க டாஸ்மார்க் விற்பனையில தான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அந்த டாஸ்மார்க்ல தான் தமிழ் பேர் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றாங்க. ஆனா மோடி அவர்கள் எனக்கு தமிழ் கத்துக்கலையே, ஒரு ஆதங்கம், தமிழ்ல பேசுற முயற்சி பண்றாரு. அது ஒரு எலெக்ஷன் கிமிக்ஸ். பிஜேபி நீங்க எப்படி என்ன பண்ணலாம், அது கூட திமுக பண்ணலையே, அது கூட அதிமுக பண்ணலையே. 10% இந்த தேர்தலையும் பேசு பொருளா இருக்கு. நீங்க எவ்வளவு தேர்தலில் பேசு பொருளா இருக்கு? அதாவது இந்த 2 கட்சியும் எங்களை ஏமாத்திட்டாங்க. அதுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும். எப்படின்னா, நீங்க கேப்பீங்க அதிமுக தான் கொடுத்தாங்களே, எடப்பாடியாருக்கு பெரிய பங்கு கொடுத்தாங்களேன்னு சொல்லிடுது. ஆனா கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாங்க. அரைகுறையா கொடுத்தாங்க, கடைசி நிமிஷத்துல கொடுத்தாங்க. இந்த அரைகுறையா கொடுத்து கடைசி நிமிஷத்துல கொடுத்ததுனால தான் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிருக்காங்க. நீங்க கொடுத்தா நாங்க உங்க கூட கூட்டணி வரோம், இல்லைன்னா 100 விழுக்காடு வரமாட்டோம். கடைசியில அது வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்களால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 ஆண்டு காலம் முதலமைச்சரா தொடர்ந்தார். அது நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் ஏத்துப்பாங்க. எங்களால நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கல. அந்த தேர்தலில் அவங்க கூட கூட்டணி போலனா 9 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதுல 5 சட்டமன்ற இடைத்தேர்தலில் முழுமையாக எங்களுடைய பங்களிப்பு இல்லாம அவங்க வெற்றி பெற்றிருக்க முடியாது. 2019 இடத்துல இடைத்தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகள், அது அதிமுக அக்னாலஜ் பண்ணி, எல்லாரும் அக்னாலஜ் பண்ணி, விக்கிரவாண்டி எல்லாமே இடைத்தேர்தல் நாங்க முழு ஆதரவு அவங்களுக்கு கொடுத்தோம். எங்களால ஜெயிச்சாங்க. அவங்க எங்களால முதலமைச்சர் 2 ஆண்டு காலம் தொடர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த 2 ஆண்டு காலத்துக்குள்ள ஏன் இந்த 10% கொடுக்கணும்? ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல? 10 அம்ச கோரிக்கைகள் வச்சுதான் அவங்க கூட நான் கூட்டணி போனோம். அவருக்கு உண்மையிலேயே கொடுக்கணும்னு மனசு வந்ததுன்னா 2 ஆண்டு காலத்துல கொடுத்துருக்கணும். அவங்க மேல கசப்பு இருக்கும், ஏடிஎம்கே மேல நிறைய கசப்பு. ஏன்னா அவங்க முழு மனதா எதுவும் செய்யல. இன்னைக்கு நாங்க கொடுத்தோம்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அது கொடுக்குற மாதிரி கொடுத்து, அரைகுறையா கொடுத்து, கடைசி நிமிஷத்துல எப்படின்னா, தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க, 12 மணிக்கு இந்த லிஸ்ட்டை கொடுத்து, இந்த தொகுதி தான் உங்களுக்கு கொடுப்போம், இதுல நீங்க கையெழுத்து போட்டா 1 மணிக்கு சட்டம் கொண்டு வரும், இப்படின்னு ஒரு நிர்பந்தம் பண்ணார். இது 10% கொடுக்குற நிலையாது. கடைசி நாள் அப்புறம் ஐயா ஜி கே மணி அப்போ கட்சி தலைவராக இருந்தார். ஜி கே மணி கிட்ட
ஐயா பார்த்து மணி வெத்து பேப்பரில் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், அவர்கிட்ட போய் கொடுங்க, எனக்கு தொகுதி வேணாம் ஒன்றும் வேண்டாம், இடஒதுக்கீடு கொடுத்தா போதும். ஏன்னா இதெல்லாம் 44 ஆண்டு கால போராட்டம். 10% சாம்பியனா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு இருக்கிறத பார்க்கணும். அசம்பிளில இன்னைக்கு பிரச்சாரத்துல சாம்பியனா உங்க பக்கம் இருக்கிறோங்கிறாங்க. யாரு? This government, the government. என்ன 10% உங்க கோரிக்கையில உங்களுக்கே அது கிண்டலா தெரியல, உங்களுக்கே அது மோசடிக்கும் தெரியல. ஏன் டாக்டர் அவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்க? எந்த முகத்துல போராடுறோம், உங்களுக்காக நாங்க போராடுறோம். யார் சொல்றது? ஜிகே மணி கிட்ட அமைச்சர் துரைமுருகன் என்னன்னு சொல்றாரு? சரி சரி சரி, இந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள், அது இல்லாம 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் இறுதியா தீர்ப்பு கொடுத்தாங்க. என்னென்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை திரட்டி நியாயப்படுத்தி கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்து 2 வருஷம் ஆகுது. இந்த தரவுகள் எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கு. இந்த கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்க 2 வருஷம் ஆகுதா? இந்த 2 ஆண்டு காலத்தில் மருத்துவர் ஐயா 3 முறை முதலமைச்சர் நேரில் சந்திச்சார். நான் 5 முறை சந்திச்சேன். ஜிகே மணி 20 முறை சந்திச்சாரு. எங்க கட்சி பாலு மற்றவங்க எல்லாம் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் 100 முறை சந்திச்சாங்க. செய்ய மாட்டேன்னு ஒரு முறை சொன்னாங்களா? அவங்க செய்யறேன்னு சொல்லி, அதுதான் அவங்களுடைய டாக்டிக்ஸ். செய்யணும்னு மனசு இருந்ததுன்னா, நான் என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா எனக்கு 1 மணி நேரம் அவங்க அந்த கையெழுத்து போடுறதுக்கு. டேட்டா கம்ப்யூட்டர்ல இருக்கு, கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது 2 வருஷம் ஆகுதா? இருக்கிற டேட்டா அது ஜஸ்டிஃபை பண்ணுங்க, அவ்வளோதான். நிச்சயமா அவங்க கொடுக்க போறது கிடையாது. இந்நேரம் கலைஞர் இருந்திருந்தானா எனக்கு கையெழுத்து போட்டுட்டு இருப்பார். பேசும்போது கேட்டேன், ஜாதியை பார்த்து, மதத்தை பார்த்து, சின்னத்தை பார்த்தெல்லாம் வாக்களிக்காதீங்க, வேட்பாளரை பார்த்து வாக்களிங்க அப்படின்னு. The choice of words ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இனத்தை பார்த்து வாக்களிக்காதீங்க, மொழியை பார்த்து வாக்களிக்காதீங்க, சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். இதுல சில முத்திரைகள் உங்க அணிக்கு இருக்கு, உங்க கூட்டணிக்கு இருக்கு, உங்க கட்சிக்கு. அது உங்களுடைய கண்ணோட்டம், அது உங்களுடைய கண்ணோட்டம், நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இதுக்கெல்லாம் பொதுவானவராதான். நிச்சயமா அவ்வளவுதான். இல்ல அந்த முத்திரையை how do you fight? அது இன்னமும் கூட நீங்க எவ்வளவு முயன்றாலும் அது அந்த காலத்துல இருந்திருக்கலாம், இப்பெல்லாம் அங்க மாறிட்டு வருது. அதெல்லாம் திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். திருப்பி நீங்க அதை ஞாபகப்படுத்தி ஒரு ட்ரிகர் பண்ணிடுறீங்க. அதனால அப்படிலாம் உண்மையே கிடையாது. அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாட்டாளி கட்சி அனைத்து சாதி மத இன மொழி கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகள், தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, மண்ணுக்காக, விவசாயத்திற்காக, வேளாண்மைக்காக, நீர்நிலை பாதுகாக்கணும், நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழலுக்காக, விளைநிலங்களை பாதுகாக்கிறது யாரு? நாங்க தான். எங்கன்னா போராடணும்னா நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம், மண்ணின் மக்களுக்காக. இந்த 2 கட்சியும் அதை மறந்துட்டாங்க. இந்த கருத்தை நீங்க உங்க மண்டலத்துல தர்மபுரியில வைக்கிறது இட்ஸ் வெரி போல்ட் திங். இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். தர்மபுரி மட்டும் இல்ல, நான் தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்றேன், நான் போல்டா சொல்றேன். நான் இந்த 2 கட்சியும் தொடங்கினதுக்கு காரணம் அண்ணா அவர்கள். அண்ணாவுடைய கொள்கைகள் இவங்க யாராவது கடைபிடிக்கிறாங்களா? அண்ணா பேரை வச்சுக்கிட்டா 2 பேரும் இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாவுடைய கொள்கைகளையும் அண்ணாவுடைய கோட்பாடுகளும் முற்றிலும் மறந்துட்டு இவங்க அண்ணா பேரை சொல்லி இன்னைக்கு வியாபாரம் பண்றாங்க. நிர்வாகம் பண்ணல, வியாபாரம் பண்றாங்க. வியாபாரிகளா மாறிட்டாங்க. வேட்பாளர்களை பத்தி பேசும்போது நீங்க ஏன் களம் காணல இந்த முறை? அதாவது நான் போட்டியிட்டு திருப்பி 2026 என்னுடைய நோக்கம் 2026 தமிழ்நாட்டில் ஒரு திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு மாற்று அரசை உருவாக்கணும். அதான் என்னுடைய முக்கியமான வேலையை நான் பார்க்குறேன். அடுத்த 2 ஆண்டு காலம் நான் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களையும் சந்தித்து அதுக்கேற்ப ஒரு சூழலை உருவாக்கணும். அடுத்தது நான் போட்டிக்கிட்டேன்னா திருப்பி எல்லா தொகுதிக்கும் என்னால் போக முடியாது. என்னுடைய முழு கவனம் தமிழ்நாட்டை சார்ந்த முழு கவனம் எனக்கு வேண்டும். இல்லை அடுத்தது பிறகு 2 ஆண்டுகளில் நான் திருப்பி ராஜினாமா பண்ணணும், திருப்பி சட்டமன்றத்தில் போட்டியிடணும். அதனால அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு சென்ட்ரல் பாலிடிக்ஸ் ரொம்ப விரும்பியது நிச்சயமா எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அதான் பண்ணிட்டேன். நான் 35 வயது, எனக்கு 35 வயதுல நான் அமைச்சராக இருந்தேன். நான் 5 ஆண்டு காலத்தில் உலக தலைவர்கள், இந்தியா தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எனக்கு ஐ ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்தியாவுக்கு நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. எனக்கு அடுத்து தமிழ்நாட்டுக்கு நான் செய்யணும். மத்திய அமைச்சரவையில அன்புமணி அது உறுதியா அந்த கோரிக்கை வைக்கல, எனக்கு தேவையும் கிடையாது. என்னுடைய முழு வேலை, முழு கவனம் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும். அதுதான் என்னுடைய முக்கிய பணியா நான் பாக்குறேன். நான் வை மிஸ்ஸஸ் அன்புமணி அவங்களையும் சந்திக்க வாய்ப்பு நமக்கு இந்த நிகழ்ச்சியில கிடைக்கும் போது ஏன்னா இங்க
மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அரசாங்கத்தை நியமனம் பண்ணார், அறிவித்தார். ஆனால் ஒட்டுமொத்தம் தொகுதியில் உள்ள அனைவரும் சேர்ந்து, அரசாங்கம் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து ஐயா கிட்ட அன்னைக்கு மாலையில் சந்திச்சு, ஐயா அரசாங்கம் உள்ளிட்ட தான் சொல்கிறேன், அவர் போய் ஐயா எப்படியாவது நீங்கள் ஒன்று அன்புமணி நிற்கணும், இல்லாட்டி அவர் சௌமியா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்கள நாங்கள் வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐயாவை வலியுறுத்தினால தான் ஐயாவுக்கு இந்த அறிவிப்பு அறிவிச்சு. அது ஒரு பெரிய பரபரப்பா பேசப்பட்டது. பாமக அரசாங்கத்தையே மாத்திட்டாங்க. மிஸ்ஸஸ் அன்புமணிக்கு அது நியூஸா அன்னைக்கு மாலையில? நிச்சயமா அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை, அவங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் she took it as a challenge. வாரிசு அரசியல்ங்கிற விமர்சனத்தை இன்னும் ஆழப்படுத்திருக்கீங்க. நிச்சயமா அதெல்லாம் ஏத்துக்க போறது கிடையாது, அந்த கருத்தை ஏத்துக்க போறது கிடையாது. அது அரசியல்ல மட்டும் என்ன அது வார்த்தை வந்துருச்சு. இப்போ அந்த கண்ணோட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ இந்தியாவுக்கு 108 ஆம்புலன்ஸ் கிடைச்சிருக்காது. இப்போ என்ன அந்த கண்ணோட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா இழந்திருக்கும், 108 ஆம்புலன்ஸ் கிடைச்சிருக்காது. தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காது. இந்தியாவில் பொது இடங்களில் புகைப்பிடிக்க சட்டம் வந்திருக்காது. இந்தியாவில் FSSAI ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்டிவிட்டி வந்திருக்காது. இந்தியாவிலேருந்து போலியோ ஒழிக்கப்பட்டிருக்காது. இந்தியாவில் குட்கா ஒழிக்கப்பட்டிருக்காது. இந்தியாவில் 8.5 லட்சம் ஆஷாக்கள் நியமனம் செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்தியாவுடைய தாய் இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டிருக்காது. இந்தியாவுடைய குழந்தை இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டிருக்காது. அப்போது இத்தனை இன்னும் நிறையா நான் பண்ணியிருக்கேன், இந்தியாவுக்கு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இந்தியா இழந்திருக்கோம். அந்த கண்ணோட்டத்தில் நிச்சயமாக பார்க்கக்கூடாது. இந்த ரொம்ப பிஸியான நேரத்துலையும் எல்லாரையும் ஒரு ஃப்ரேமில் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர், முதல்ல வேட்பாளர் அன்புமணியை அறிமுகப்படுத்துங்க. முனைவர் சௌமியா அன்புமணி படித்தவர், டாக்டரேட் பட்டம் பெற்றவர். எனக்கு அதை விட பெருசு என்னென்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல அங்கே நின்று குரல் கொடுப்பவர். அதிலும் பெண் குழந்தைகளுக்காக தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தூக்கமே வராது. பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா தூக்கம் வராது. அங்கே போய் எல்லாரையும் ஃபோன் பண்ணி நீ போய் போராட்டம் பண்ணணும், பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வருவர். நல்ல ஒரு எழுத்தாளர், சிந்தனையாளர், தொலைநோக்கு பார்வை உள்ளவர். பசுமை தாயத்தினுடைய தலைவர். அவர் தலைமையில் எவ்வளோ மரங்களை, லட்சக்கணக்கான மரங்களை நட்டு, ஏரி குளங்களை தூர்வாரி, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், ஒவ்வொரு பள்ளிக்கூடம், ஒவ்வொரு கல்லூரியிலையும் போயிட்டு பல பேச்சுகளை எல்லாம் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு அங்கே போய் போராடி இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஐநா சபையில் போய் பெண்கள் பற்றி, பெண் உரிமையை பற்றி பல முறை பேசியிருக்கிறாங்க. உலகத்தில் பல மாநாடுகள்லாம் கலந்துருக்கிறாங்க. நிறைய அறிமுகம் செஞ்சார், கம்மியா சொல்லிட்டாரோ? நிறையவே சொல்லிட்டாரு. ஸோ இஸ் பிரச்சாரத்தில் கூட பார்த்தேன், உங்களை பற்றி சொல்லும் போது இஸ் ஃபுல் ஆஃப் க்ளீ. ஆமாம், அவருக்கு ரொம்ப அது பெருமையாக நினைப்பார். இட்ஸ் வெரி, எப்படி சொல்கிறது, இந்த விஷயத்தில் வந்து நான் எதனா எல்லோரும் என்னை பாராட்டினாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுக்காக வந்து நீ நல்லா ஷைன் ஆகணும், இன்னும் உன்னுடைய திறமையெல்லாம் வெளியில் தெரியணும் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவார். வீட்டில் மதுரையா மேடம்? வீட்டில் மதுரையா சிதம்பரம்? இல்லை, ஈக்குவல். அது அந்த இதில் 2 பேருமே கரெக்டாக இருப்பேன். அது அதெல்லாம் என்னுடைய முடிவுக்கும் மதிப்பு இருக்கும், அதே போல் அவருடைய முடிவுக்கும் மதிப்பு கொடுப்பாரு. இதில் வேறு சில பார்ட்னர்ஸும் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த கேம்பெயினில். வை டாக்டர்ஸ் நீங்கள் ஏன் இணைஞ்சீங்க? அண்ட் பிஃபோர் தட் அப்பா கண்டெஸ்ட் பண்ணார், அப்போ உங்களை பார்க்கல, இப்போ ஏன்? இல்லை, நாங்கள் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறப்போ நாங்கள் வந்து இங்கே பிரச்சாரம் அப்பப்போ வந்தீங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து. அப்போ எங்களுக்குலாம் எக்ஸாம் இருந்தது, எங்களால் ஃபுல்லாக இருக்க முடியல. இல்லைன்னா இங்கே தான் இருந்திருப்போம், காலேஜில் வந்து வயசும் இல்லையா. அப்போ நம்ம அந்த மாதிரி பசங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணதில்ல. அவ்வளோது கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ எல்லாம் சும்மா தான் கூப்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அது நம்ம பண்ணுறதில்ல. குழந்தைங்கள வச்சு பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் வந்து நான் அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அது அவங்கள அதுக்காக நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாம் ஓட்டு போடுற வயதெல்லாம் வந்துடுச்சு. இனிமேல் அவங்க பிரச்சாரம். எப்படி இருக்கு களத்துக்கு போகிறது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ். எல்லாருமே ரொம்ப பாசமா ஏத்துக்கிறாங்க எங்களை. ஒரு இடத்துல போனாலுமே பொதுமக்கள் சரி, கட்சிக்காரங்க சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்க. ஸோ we are having a very good experience. இவங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு எனக்கே இப்போ தான் தெரியும். டேலண்ட் இன் த சென்ஸ் ஒரு பாண்டிங், மக்கள்கிட்ட யார் இருந்தாலும் சரி,
அது வந்து அவங்ககிட்ட போய் ஒரு பாசமாக பழகிறதும் கேட்குறதும் அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லுங்கள் அப்படிலாம் நீங்கள் சொல்லுங்கள் வாங்க என்ன அப்படிலாம் ஒரு உரிமையோடு அவங்ககிட்ட போய் பார்க்குறது பேசுறதுலாம். நீங்க இன்னைக்கு இன்டர்நெட் சென்சேஷன் தெரியும்ல, இல்லைங்களா அவங்கள தெரியல. ரெண்டு பேரும் அப்படியா? நானே கவனிக்கவே இல்லையா நீங்கெல்லாம்? இல்ல நாங்க மலைப்பகுதியில இருக்க போனே வராது. சுற்றிட்டு இருக்கோம். இல்ல எங்க போன் வரல, சில போன்ஸ் வரும், அதுல எதுல எது ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லா ஃபீட்லயும் அவங்க தான் இருக்கிறாங்க. கவனிக்கலையா நீங்க? சீரியஸா கவனிக்கலையா? நாங்க காலையில இருந்து இதோ நைட்டு அம்மா வரத்துக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் வருவோம் வீட்டுக்கு. பாப்பா ஏதாவது சொல்லுவாங்க, பட் சென்சேஷன் அளவுக்குலாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ட்விட்டர் ஃபேஸ்புக்கெல்லாம் ஏதோ ஃபீடை திறந்தா நீங்கள் தான் இருக்கிறீங்க. அண்ட் தெர் இஸ் ஆல்சோ a lot of objectification. நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்களா? ஐ மீன் தெரியல, நாங்க அந்த லெவல்ல நான் யோசிக்கல. ஸோ எனக்கு கவனிக்கவே இல்லைன்னு ஆச்சரியமா இல்ல, இருக்கு. அந்த நாங்க வேர் ஓகே வித் இட். ஐ மீன் நாங்க இது பண்றோம். எங்களுக்கு என்னன்னா அம்மாக்காக என்ன, ஏன்னா அவங்க இவ்வளோ பண்றாங்க. ஸோ எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்றது தான் எங்களோட. எப்படி இருக்கு கிரவுண்ட்ல கனெக்ட் பண்றதுக்கு? நல்லா இருக்கு. அதாவது நாங்க எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும்ட்டு, பட் ரொம்ப நல்ல ரீச் இருக்கு. மெயின் ரீசன் வந்து வேட்பாளர் அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கனெக்ட் பண்ணுறது. பிகாஸ் அவங்கள நாங்கள் வந்து சாமி அன்புமணின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு முன்னாடியே அவங்கள பற்றி அவங்க பரிச்சயமான ஒரு முகங்கிறதுனால தெரியுது. You bear a lot of resemblance. ஆமாம், நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவங்க சில பேர் வந்து வேட்பாளரா நீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அது எங்கள் அம்மா, நாங்கள் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குன்னு இவங்க வந்து கேட்குறாங்க. நாங்கள் டோர் கேன்வாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது அவங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து உங்க பொண்ணுங்களை வந்து கேட்குறாங்கன்றப்போ அவங்க கொஞ்சம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தாத்தாக்கள் அப்பா இவங்க எல்லாம் அரசியல் இருந்து பார்த்துருக்கீங்க. இதுதான் உங்களோட ஹையஸ்ட் எக்ஸ்போஷர் டு பாலிடிக்ஸ் இல்லை, கல அரசியல்? ஆமாம், இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பீக்குன்னு சொல்லுவேன் இப்போதைக்கு. அவங்க அவ குழந்தையோடய வந்து தங்கிட்டா. எல்லாருமே இவங்க படிக்கிறாங்க, அவ ஃபுல்லு இங்கே வந்து தங்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஃபைனல் இயர்ல ஃபைனல் எக்ஸாம் நடுநடுல வந்து போறாங்க. நம்ம எனக்கு நாளான்னைக்கு கூட என்னோட ஃபைனல் எக்ஸாம் தான். அம்மா சொல்லி தரலாம்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மேஜர் தானே? சோஷியாலஜி தான் கண்டிப்பா. எனக்கு வந்து என்னன்னா அம்மா, அதனால என்ன வேணா பண்ணலான்னு நாங்க வந்தோம். பட் இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு மேல காமிச்ச பாசத்தினால இனிமேலையும் என்ன வேணா பண்ணலான்ற ஒரு ஸ்டேஜுக்கு நாங்க வந்துட்டோம். ஃபியூச்சர் வேட்பாளர் ரெடியோ டாக்டர் வேலையை காமிக்கிறீங்களா? அது ஒரு கனெக்ட் இருக்குங்க. ஏன்னா அவங்க எங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் சொல்றாங்க, இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும்ன்றப்ப எங்களுக்கு அது பயங்கர உருக்கமா இருக்கு. எங்களுக்கு என்னன்னா இது நாங்க ஏற்கனவே வந்து சொல்லிடுவோம், அம்மா இது கேட்குறாங்கம்மா. அந்தந்த ஊர்ல நாங்க நோட் பண்ணி வச்சுப்போம். இந்த ஊர்ல டவர் வேணும், இந்த ஊர்ல தண்ணி கேட்குறாங்க, இந்த ஊர்ல டேங்க், இந்த ஊர்ல மண்டபம். ஸோ எந்தெந்த ஊருக்கு போறோமோ அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. கரெக்டாக 2.5 கிலோமீட்டருக்கு ரோடு வேணும், 12 கிலோமீட்டருக்கு இந்த இடத்துல ஒரு பைப் லைன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கேட்குறாங்க. கரெக்டாக இட்டு வந்து அம்மா இது பண்ணிடணுமா எனக்கு தெரியாது, நீங்க ஜெயிச்சிங்கன்னா இது எப்படியாவது பண்ணிடணும், நான் வாக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு பதிலாக நான் கொடுத்தேன், நீங்க பண்ணியே ஆகணும். நல்ல ரூட்டா இருக்கு. என்ன இவ்வளவு அப்ரோச் பண்ணலாம்? இல்லை, அது இல்லாமல் அவங்க கிட்ட இல்லை, என்கிட்டயும் இவங்க மூலயமா செய்திகள் வந்து என்கிட்டயும் வரும். உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கா இவங்களுக்கு இந்த அளவுக்கு கனெக்ட் இருக்கு? அதான் சொல்றேன், எனக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி. ஒண்டர்ஃபுல். யூ நெவர் தாட் ஆஃப் திஸ்? நினைச்சு பையனா கிட்டத்தட்ட இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மேட்டூர் உட்பட நாடாளுமன்ற தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கிராமங்கள், அதில் கொட்டா எல்லாம் சேர்ந்து அதில் இவங்களால போக முடியுது. இவ்வளோ தான் போக முடியும். ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 நாள் தான் அவங்களால கொடுக்க முடியும். சில கிராமங்கள், பல கிராமங்கள் போக முடியல. இங்க போகாதது வந்து அவங்க 2 பேரும் தனித்தனியா போயிட்டு அங்க போய் பாக்குறப்போ அவங்களுக்கு யார் ஐடியா அவங்களும் இதுல இணையலாம்னு நீங்களே உங்க அவங்க வந்ததே வந்து அவங்க அம்மாவுக்கு மாரல் சப்போர்ட்டாக வந்தாங்க. நாங்கள் அம்மா திடீர்னு போய் தருமபுரி வேட்பாளர் இங்கே போயிட்டாங்களே அப்படின்னு அம்மாவுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டமா நாங்களாம் இருக்கிறோன்னு வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்காரங்களும் நீங்கள் கொஞ்சம் வாங்க, வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த தெருவு கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் வாங்கினா அப்படியே போக அவங்களுக்கும் அப்படியே கொஞ்சம் ஈடுபாடு வந்துடும். அவங்க பொலிட்டிக்கலாக கரெக்டாக சொல்கிறாங்க நேச்சுரலி. ஸோ உங்களுக்கு வருத்தம் தானே இவங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு செய்யல 14 எனக்கு எப்படியாவது வந்து ஒரு மக்களுடைய அன்பை பெறணும், அதுதான் பெரிய விஷயம் இல்லைங்களா? அது எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல அந்த கொடுப்பன. எல்லாரும் நம்ம மேல இவ்வளவு ஆசையா பாசமா வர்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய அது பெரிய வெற்றி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க ப்ரோக்ராமில் அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து எவ்வளோ ஐயா மேலெல்லாம் அவ்வளோ உயிராக வச்சுருக்குறாங்க, உயிரோடு இருக்காங்க. அப்படி எனக்கு சொல்லி என் பேரை சொல்லியோ எனக்கு அழைச்சி ஐயா நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு
அது எனக்கு வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு கொடுக்கணும். டாக்டர் ராமதாஸ் என்ன டிப்ஸ் கொடுத்தாரு, இல்லை என்ன அட்வைஸ் கொடுத்தாரு, இல்லை என்ன எச்சரிக்கை கொடுத்தாரு? இல்லை ஐயா வந்து நல்லா அதான் இன்னும் நல்லா பண்ணுமான்னு வாழ்த்தி தான் அனுப்பினார். ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஏதாவது டிப்ஸ் கொடுத்தாரா? இல்லை நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டேன், 6 சட்டமன்ற தொகுதியும் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா சொல்லுவார். இந்த இடத்துல இது மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குது, இங்கே கொஞ்சம் இப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து சொல்லுவார். அதனால் எல்லாம் நான் ஆள்லாம் சொல்லியிருக்கேன், அவங்களெல்லாம் இன்னைக்கு வருவாங்க, பார்த்து பேசு அப்படின்னு எனக்கு சொல்லிடுவார். ஃபாதர் என்ன சொன்னார்? எங்கள் அப்பாவா, அவர் தினம் ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது கலை நிலவரம் கேட்கறதுக்கே டைம் சரியாக இருக்கும். அதனால் கலை நிலவரம் எப்படிப்பா இருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பார். அது அவருக்கு 2 கவலை வேற, மகன் 2 பேரும் 2 பசங்களும் நிற்கிற எலெக்ஷன் இது. ஆமாம் சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு அதெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே தான் இருப்பார். காலையில் பண்ணிடுவார், ராத்திரியும் பண்ணுவார், எப்போ வேணாலும் பண்ணிட்டு இருப்பார். உங்களுக்கு சுவாரஸ்யமான என்கவுண்டர்ஸ் இந்த எலெக்ஷன்ல? ஜஸ்ட் இன்னைக்கு அரூர் போயிருந்தோம். அங்கே மார்க்கெட்டில் சும்மா பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு அம்மா ஒருத்தவங்க உட்காந்து பூ வித்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எனக்கு ஒரு உமா கூட, அப்பதான் உனக்கு ஓட்டு கொடுத்தீங்களா? ரொம்ப ஸ்வீட். நான் எனக்கு அவங்க எங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் மாதிரி தான் இருந்தாங்க. நான் கீழே உட்காந்து முத்தம் கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் ஓட்டு போடுவீங்களா, எனக்கு நீங்கள் ஓட்டு கூட இல்லை, எனக்கு நீங்கள் ஒரு பூ கொடுங்க போதும்னு சொல்லி எனக்கு பூ வாங்கிட்டு முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தப்போ பல இடங்கள்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஓட்டு. 1000 2000 3000 போகுது. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு ஊர்ல அக்காங்க நிறைய பேர் கட்டி பிடிச்சி, அம்மா கண்டிப்பா நீங்க தான் வருவீங்க, அம்மா தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நீ நல்லா இருக்கியா, ஞாபகம் இருக்கா, முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தனே, நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ஸ்வீட் என்கவுண்டர்ஸ். ஏதாவது கடுமையான கேள்விகள்? அப்படில நிறைய பேர் வந்து ஓப்பனா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க, நாங்க ஓட்டு போடுறோம்னு கேட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சில பேர் ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஷாக்கிங்கா இருந்ததுலாம் பாத்தீங்கன்னா 2-3 வேற கட்சி சார்ந்தவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப, நீங்க எங்களை வந்து கேட்டுட்டீங்க, அதனால நாங்க உங்களுக்கு எங்க குடும்பமே உங்களுக்கு அப்படின்னோடனே எங்களுக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. அது வந்து அந்த மாதிரி அவங்க ஓப்பனா சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல. அது இதுவா இருந்தது. ரொம்ப நான் வந்து டிஸ்கவர் பண்ணது வந்து அப்பா பத்தி தான். நான் ஒரு ஊருக்கும் போறப்ப எனக்கு என்கிட்ட வந்து அங்க இருக்கவங்க, அவங்க மக்கள் வந்து இந்த திட்டத்தை அன்புமணி அவர்கள் தான் பண்ணாரு, இது வந்து திட்டமாக்குனதே அவர் தான். அதியமான் கோட்டைக்கு போனா அங்க ஒரு நீங்க ஏதோ 5 கிலோமீட்டர் நடந்து போய் ஏதோ ஒரு ஆய்வு பண்ணி ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்களா, அதியமான் கோட்டை ஜெகநாதன் திட்டம். காமராஜரும் கக்கன் இருக்கிற டைம்ல பாளையம்புதூர்னு ஜெகநாதன் கோம்பைன்னு ஒரு பகுதி வந்து காட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் உள்ள போகணும். அங்க வந்து 2005 பெய்த மழையில அந்த தடுப்பணை உடைஞ்சிடுச்சு. தடுப்பணை உடைஞ்சதுனால தண்ணி வந்து அது வந்து ஒரு இந்த கெனால், அது சைடில் தடுப்பணை வந்து சைடில் ஒரு கெனால் இருக்கும், அந்த கெனால் வழியாக தண்ணி வரும். தடுப்பணை உடைஞ்சதுனால இந்த கெனாலில் தண்ணி நின்று போயிடுச்சு. அங்கே போனப்போ ஒரு கல்வெட்டு கக்கன் அங்கே வந்து, அதுக்கு பிறகு போன அரசியல் தலைவர் நான் மட்டும்தான் கக்கனுக்கு அப்புறம். அப்போ அதெல்லாம் 70 இயர்ஸா அது யாருக்குமே பண்ணல. இவர் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அதை நடந்து குரூப்பா போய் ஆய்வு பண்ணி இன்னைக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இப்ப மற்ற இடத்துல இருக்கிற விட அந்த வறட்சிங்கிறது வந்து அந்த இடத்துல கம்மியாகி இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கழிச்சு அந்த மக்கள் கொஞ்சம் விவசாயம் பண்றதுக்கு இன்னைக்கு தான் அதை நான் கத்துக்கிட்டேன். அந்த ஏரியாவுக்கு நான் இன்னைக்கு போறப்ப அங்க இருக்கிற மக்கள் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த ஷாக்கா நான் கேட்டு நான் வந்து எனக்கு இவரு என்ன இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, இவரு எதுவுமே சொல்ல இல்ல அவர் சொல்லுவாரு, நாங்கள் கேட்க மாட்டோம். பட் இன்னைக்கு அதை வேற ஒருத்தவங்க சொல்றப்ப எனக்கு வந்து அவ்வளோ பேர் பயங்கர பெருமையா இருந்துச்சு. அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணுவாரு. அது 100 விஷயத்துல 10 விஷயம் இன்னைக்கு இது நடந்தது சௌமியா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவாரு. நாங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஊருக்கு போகும்போதும் ஐயா வந்தாரு, சின்னையா வந்தாரு, இதான் சொல்லுவாங்க. இந்த மண்டபத்தை அவர் தான் கட்டினாரு. சோ அது ரொம்ப ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். அது ரொம்ப எங்களுக்கு we felt very proud. இல்ல எங்களுக்கு அவர் பண்ணிருப்பாருன்னு தெரியும். பட் நான் உண்மையா சொல்றேன், எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒண்ணு இவர் ஏதோ ஒன்று பண்ணிருக்காரு. அது எங்களுக்கு வந்து அவங்க சொல்றாங்க. ரகசியமா சொல்லுங்க, யாராவது திட்டினாங்களா டாக்டர்? இல்ல எங்க கிட்ட யாரும் திட்டல, கண்டிப்பா திட்டிருவாங்க, எங்க கிட்ட சொல்லல. என்ன கோல் வச்சிருக்கீங்க உங்களுக்கு? எதுங்க இந்த இது தர்மபுரிக்கு எம்பி அது முதன்மை மாவட்டமா கொண்டு வரணும் அப்படின்னு பின்னாடி தான் இருக்குது. அது ஒரு 2 திட்டம் நிறைவேற்றிட்டா போதுங்க, முதன்மை மாவட்டம் ஆகிடும். அது தர்மபுரி காவிரி
உபரிநீர் திட்டம் மட்டும் வந்தாலே போதும். ஸ்ட்ரிக்ட் அம்மாவா, ஸ்ட்ரிக்ட் எம்பியா இருப்பாங்களா? இல்ல எங்களுக்கு பயம் என்னன்னா இப்போ அம்மா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒண்ணு இங்க இருப்பாங்க இல்லைன்னா பார்லிமெண்ட்ல இருப்பாங்க. 100% அட்டெண்டன்ஸ் இருக்கும், பார்லிமெண்ட்ல இருப்பாங்க, இங்க இருப்பாங்க. எங்களால நாங்க எல்லாத்துலயும் அவங்க மக்கள் கிட்ட போய் சொல்றோம், நாங்க தாராவாத்து கொடுத்துட்டோம். பார்த்தா நான் சரியா போமாட்டேன், உங்க அம்மா தான் போவாங்க நீ இல்ல எங்களுக்கு வந்து எங்களுக்கு அது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பிட்டர் ஸ்வீட்டா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நாங்க எனக்கு வேலை பலு வைங்க, கட்சி தலைவர் அம்மாவே நாங்க வீட்டுல பார்க்க மாட்டோம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் எங்கேயா இருப்பாரு. இப்போ அதே மாதிரி இப்ப அம்மா தான் இருப்பாங்க பாதி நேரம் வீட்டுல. இப்போ அவங்களும் வந்து நிறைய வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமே அவங்களும் அந்த மாதிரி பிஸி ஆயிடுவாங்க அப்படின்றது வந்து ஒரு லைட்டா ஒரு சின்ன ஒரு ஸ்கேரியா தான் அவங்க இருக்கு. சொன்னாங்க பசங்க, நாங்கள் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கொஞ்சம் பிஸி ஆகிடுவான்னு இவர் சொல்லிகிட்டே இருப்பார். இது மாதிரி என்ன ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க அம்மா அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க, அம்மா ஃபேமிலிக்காக நீங்கள் பண்ணீங்க, இப்போ நம்ம ஊருக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன் லாஸ்ட் கொஸ்டின், இது வந்து ரெண்டும்லாம் சொல்லக்கூடாது. யார் நல்ல மக்கள் பிரதிநிதியா இருப்பாங்க, அப்பாவா அம்மாவா? 2 ஆப்ஷன்லாம் கூடாது. எக்ஸாம்ல கூட மக்கள் பிரதிநிதியா? மக்கள் பிரதிநிதி. மக்கள் பிரதிநிதி அவங்கள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தானே சொல்றீங்க. அவர் நல்ல லீடரா இருப்பாரு, இவங்க நல்ல மக்கள் பிரதிநிதியா நீங்க வந்து ஒரு பெரிய லீட் பண்ணுவீங்கப்பா. நல்ல அம்மா வந்து ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி, அது நல்லா இருப்பாங்க. பிரச்சனை ஏற்படுத்துறதெல்லாம் நோக்கம். என்னோட மிக பொறுமையானவங்க, அவங்களுடைய அதாவது அவைலபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி என்னோட ஆக்சசிபிலிட்டி அவங்களுக்கு அதிகம், பொறுமை ஜாஸ்தி, எல்லாத்தையும் நல்லா கேட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு இருப்பாங்க. நான் கூட சில நேரத்தில் கொஞ்சம் அவசரப்படுவேன், சில நேரத்தில் வந்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். பட் நான் கொஞ்சம் நல்ல ஒரு பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். அது வந்து ஒரு 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 டேஞ்சரஸ் லெவல் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க அம்மா. லைக் நம்ம அம்மா போதுமான்னு சொல்ற வரைக்கும் இல்லைடா நான் அதை பண்ணணும். இப்போ அவங்க 2-3 வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லையா, எனக்கு வந்து அது முடிக்கிற வரைக்கும் அவங்க போராட்டம் கூட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அவங்களுக்கு தூக்கம் வராது. அவங்க அதை ஃபினிஷ் பண்ணலன்னா ஆமா நிஜமாவே எனிதிங் ஷி டேக்ஸ் அப், ஷி ஹேஸ் டு கம்ப்ளீட் இட். அந்த மாதிரி நீங்க நல்ல வேட்பாளரா அதெல்லாம் மக்கள்கிட்ட விட்டுடலாம். நீங்க உங்களை பத்தி நிறைய பெருமையா சொல்லியிருக்காங்க, உங்க எதிராளிகள் நிறைய சொல்லுவாங்க. பட் ஐ கேன் வவுச் யூ ஆர் a good family, a very good family. Thank you so much. that is our strength இல்லைங்களாங்க, அதுதான் பின்புலம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. டேக் கேர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you very much. நன்றி.